புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து கார்ல கிளம்ப பின்னாடியே காப்பும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை ஃபாலோ பண்ணி தான் அந்த கில்லர் 2 பேரும் வந்திருப்பாங்க. ஹீரோ ஹோட்டலுக்குள்ள போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோவை கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. அவங்கள சேஸ் பண்ணி ஹீரோ போக ஹீரோவை சேஸ் பண்ணி காப்பு வர அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேத்துக்குள்ளேயும் மாறி மாறி சேசிங் நடந்துட்டு இருக்கும். கில்லர் போகும்போது ஒரு டன்னல் வழியா போவானா, ஆனா ஹீரோ அந்த டன்னல் வழியா போகாம வேற டன்னல் வழியா வருவாரா. இது தெரியாம கில்லர் நம்ம அவங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருப்பாங்களா. கரெக்டா டன்னல் முடிகிற இடத்துல ஹீரோவும் வந்துருவாரா. ஆனா அந்த இடத்துல ஹீரோவோட காரு ஸ்ட்ரக் ஆகி நின்றும். ஹீரோவோட காரு நின்னதுனால அவங்க முன்னாடி ஸ்பீடா போயிட்டு இருக்க காரை ஸ்டார்ட் பண்ணி திரும்பவும் ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணி போக அதுக்கப்புறம் போலீஸ் ஹெலிகாப்டர்லயும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா. ஒரு கடத்துல ஹீரோ எல்லா பக்கமும் லாக் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல காரை ஸ்லோவா போக விட்டுட்டு அந்த கார்ல இருந்து ஹீரோ இறங்கி பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாப்ல நிறைய பேசஞ்சர்ஸ் எல்லாம் நிப்பாங்களா. அந்த கூட்டத்துக்கு நடுல இவரும் போய் நிக்க அடுத்த கொஞ்ச நேரத்துல காரை ஃபாலோ பண்ணி வந்த போலீஸ் எல்லாரும் கார்ல யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த சைடு ஹீரோ அங்க வந்த பஸ்ல ஏறி சூப்பரா எஸ்கேப் ஆயிராரு.